இப்போ நெறைய பேர் இந்த டெஸ்ட்நெட் பேஸ்ட் ஏர்ட்ராப்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா டிஜில வந்து நெறையா ப்ளே டூ ஏர்ன் ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறையா வந்து அடி வாங்கியிருப்போம். ஸோ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இப்போ அத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டைரக்ட்டா இதுக்குள்ள போனோம் அப்டின்னா, இவங்கள பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன். பிட்காயின பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம் அப்டின்னா, டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும், செக்யூரா இருக்கும், ப்ளஸ் வந்து சீப்பரா இருக்கும். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, அதே விஷயத்த இன்னும் வந்து அ பெருசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பெருசா அப்டின்னா, இன்னும் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் பண்ண போறாங்களாம். ப்ளஸ் வந்து ரொம்ப அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ ஐ மீன் பிளாக் செயின் ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சீப்பரா நாங்க வந்து கொண்டு வரப்போறோம். அப்டிங்கிற மாதிரியான ஒரு ஹெல்ப்ப பிட்காயினுக்கு ஒரு லேயரா நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் இந்த லேயர் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்நெட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில நம்ம அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, மெயினா நமக்கு தேவையானது கண்டிப்பா வாலெட் வந்து இருக்கணும். ஸோ வாலெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஏகப்பட்ட வாலெட் இருக்கு. பட் நான் அட்டெண்ட் பண்ணது வந்து பிட்கிட் வாலெட்ட யூஸ் பண்ணி தான் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ இதில நெட்வொர்க் அப்படிங்கிறது பேஸ்ல இருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, எத்திரியம்ல தான் இவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். ஆ மெயினா நோட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்றேன். நெட்வொர்க் வந்து பேஸு அண்ட் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, எத்திரியம்ல தான் நீங்க வந்து டெபாசிட் பண்ணி, அந்த டிரான்சாக்ஷன வந்து நீங்க பண்ணணும். இப்போ இந்த லேயர் எட்ஜ நம்ம எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படின்னா, இதுக்கான ரெஃபரல் லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்க நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டதுக்கு அப்புறமா நீங்க தாராளமா யூஸ் பண்றேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா தாராளமா விட்டுறலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இதில பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ பர் ஹவருக்கு சாரி பர் செகண்டுக்கு 10 ஜிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, அ ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாயிண்ட் வந்து இங்க டோட்டல் நோட் பாயிண்ட்ஸ்ங்கிற இடத்துல ஆட் ஆயிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜி பண்ற அன்னைக்கு அ அவங்க ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியா படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேயர் எட்ஜ் டோக்கன் வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. இந்த லேயர் எட்ஜ் லான்ச் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பிப்ரவரிலயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆயிட்டு, இப்போ நான் வந்து ஃபேஸ் 2ல தான் நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆயிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் 2 வந்து மார்ச் 22 வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ரொம்ப லேட் இல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி நான் வீடியோ போடுறேன். சரி இதில வந்து பாயிண்ட்ஸு என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் குடுப்பாங்க. லேட்டரா வந்து அத கன்வெர்ட் பண்ணி டோக்கனாவும் குடுத்துருவாங்க. இதில வாலெட்ட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க நார்மலா இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு வாலெட்ல நீங்க ப்ரௌஸுங்கிற ஒரு பட்டன் கண்டிப்பா இருக்கும். எல்லா வாலெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து இருக்கும். அத குடுத்துட்டு, அங்க போயிட்டு அந்த லிங்க குடுத்து நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, வாலெட் வந்து எந்த வாலெட்ல நீங்க போறீங்களோ, அதே வாலெட்டுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இந்த மாரி சைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள சைன் பண்ண வச்சுரும். அப்படி இல்லன்னா எனக்கு வாலெட்ல ஒர்க் ஆவல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கிவி ப்ரௌசரு இல்லன்னா மிசஸ் ப்ரௌசர். எனக்கு தெரிஞ்சு அ அதிகமா எனக்கு வந்து கிவி ப்ரௌசர் தான் வந்து ஒர்க் ஆவுது. ஸோ இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, அந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த மோர் ஆப்ஷன் இருக்குதுல்ல, அத குடுத்துட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத குடுத்தீங்க அப்படின்னா, எந்த எக்ஸ்டென்ஷன நீங்க வந்து சாரி எந்த வாலெட்ட வந்து நீங்க ஆட் பண்ணணுமோ, அத வந்து இந்த சர்ச் பட்டன கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிட்டு, ஆடுன்னு குடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா ஏதாச்சும் ஒரு டாஸ்க்க நீங்க பண்றம்போது, ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டாஸ்க்க நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மோர் பட்டன குடுத்தோம் அப்படின்னா, எந்த வாலெட்ட நீங்க குடுத்து வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தா, ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்படியே நம்பர்ஸ் வந்து காட்டும். ஸோ அப்படி வரும்போது நம்ம கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு, அக்ரிங்கிற ஒரு சைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதில பொதுவா வந்து இப்போதைக்கு ஒரு 4 டாஸ்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்குங்கிறத குடுத்து போனோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து மின்ட் அண்ட் ஓஜி பிளட்ஜ் பாஸ். ஸோ இதுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்து தேவ. 2வது, 3வது, 4வதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து ஆவாது. ஐ மீன் எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே வந்து தேவையில்ல. பட் இந்த ஓஜி பிளட்ஜ் பாஸ் நம்ம மின் பண்றோம் அப்படின்னா, இவுங்க இந்த டிஜி அதாவது டோக்கன் ஜெனரேஷன் ஈவென்ட் வருது பார்த்தீங்களா? அப்போ வந்து அ எவ்வளோ அமௌண்ட்ட நம்ம வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோமோ, அத வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து இதிலயே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இந்த பாஸ வச்சிருக்கிறவங்களுக்கு நெறையா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டக்குன்னு இத வந்து நான் இது பண்ணேன். மின்ட் வந்து பண்ணேன். ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்த டாஸ்க்ல 1 அதாவது செகண்டா இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து ஈஸி தான். ஜஸ்ட் வந்து அங்க ஒரு கீழ கம்ப்ளீட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி வேற பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைன் பண்றதுக்காக உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து எந்த வாலெட்ட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த வாலெட்டுக்கு வந்து எடுத்துட்டு போவும். அந்த இடத்துல அக்ரி குடுத்து சைன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்ப்ளீட் ஆயிடும்.
ஸோ 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் எ ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அ ஹாம்பர்கர் பட்டன் இருக்குது இல்லையா? இப்பல்லாம் ஹாம்பர்கர் தான் சொல்றாங்க அந்த பட்டன. ஸோ இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல சப்மிட் எ ப்ரூஃப் ப்ரூஃப்ஸ்ன்னு மட்டும் ஒரு பட்டன் வந்து இருக்கும். இந்த இடத்துல சப்மிட் எ ப்ரூஃப்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இங்க வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணி சப்மிட்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, சப்மிட் ஆயிட்டு அந்த ஒரு டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடும். இந்த இடத்துல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, லேயர் எட்ஜ பத்தி ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸ டைப் பண்ணாலே போதும். ஸோ இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நானே வந்து இந்த குரூப் 3 கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த மாரி லேயர்ஸர பத்தி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா சொல்லு, ஒரே ஒரு லைன்ல அப்படிங்கிற மாரி கேட்டு, அத எடுத்துட்டு வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அந்த செண்ட் ப்ரூஃப்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, இந்த டாஸ்க்கும் வந்து முடிஞ்சிரும். இப்போ இதில இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ஜ வந்து மின்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டிஜி அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எந்த வாலெட்ல பண்றீங்களோ, அந்த வாலெட்ல மெயினா எத்திரியம்ல தான் அமௌண்ட் இருக்கணும் பே பண்றதுக்காக. அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ல இருக்கணும். ஸோ பேஸ்ல இல்லாம வேற ஏதாச்சும் நெட்வொர்க்ல இருந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஆவாது. ஸோ கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கண்டிப்பா பேஸ்லயே வந்து உங்களுடைய நெட்வொர்க் வந்து மாத்தி வச்சுக்கோங்க. வேற எதுலாச்சும் நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா, பேஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மாத்தி வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் எல்லா டாஸ்க்குமே வந்து உங்களால ஈஸியா கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். ஸோ இதில பிரச்சனை என்ன அப்படின்னா, எத்திரியம பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து அதிகம் தான். இந்த கேஸ் ஃபீலருந்து எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி மூலியமா தான் இதுக்கு வந்து நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணேன். ஸோ நான் எவ்வளவோ எக்ஸ்சேஞ்ச ட்ரை பண்ணேன். பட் எதுலயுமே வந்து ஒர்க் ஆவல. ஃபைனலா அந்த பிட்கிட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ பைங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, ஆன் மெட்டா அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வந்து அவைலபிளா இருந்தது. ஸோ அதில வந்து கிட்டத்தட்ட ₹500க்கு டாப் அப் பண்ணேன். ஆனா எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹240 தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ஒரு மெயில் போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்வாப் ஃபீ, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்டதா இருக்கு. எத்திரியம பொறுத்தவரைக்கும் அந்த ஃபீஸுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஸோ அதெல்லாம் போக தான் உங்களுக்கு வந்து நாங்க மீதி அமௌண்ட்ட சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ₹240க்கான எத்திரியம வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க பேஸ் நெட்வொர்க்ல. ஸோ அதுக்கப்புறமா இந்த பேட்ஜ மின்ட் பண்றதுக்கு ஒரு ₹188 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்தது. அதையும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அந்த பேட்ஜையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மின்ட் பண்ணிட்டேன். ஸோ இதையெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா இன்னொரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, லிங்க் யுவர் CLI லைட் கிளையன்ட் டூ யுவர் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்ல. நம்ம நார்மலா இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், இல்லன்னா டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், அதில சில கமாண்ட்ஸ யூஸ் பண்ணி ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் வந்து பண்ண வைப்போம். ஸோ அதே மாரி தான் இங்க வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இத பத்தி நம்ம டீட்டெயில்டா லான்ச் ஆகுறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரியும். ஏன்னா இப்போதைக்கு இந்த டெஸ்ட் நெட்ல எப்படி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாலே வந்து போதும். இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லன்னா Instagramலயே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.